ஸ்னேகா ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஸோ அதுல முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இனி அடுத்த எபிசோட்ல, அதாவது நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஸ்னேகாவை வர சொல்லியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா அவங்களையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லாத்தையும் விசாரிச்சிட்டாங்க. ஸ்னேகாவை மட்டும் இன்னும் விசாரிக்கல. ஸோ இதுல இருந்தே தெரிய வேணாமா அவங்க அந்த இடத்துக்கு வரவே இல்லை அப்படிங்கும் போது எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், அல்லது இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை வச்சு அது புரிஞ்சிருந்திருக்கணும். கண்டிப்பா இந்த விஷயத்த ஸ்னேகா தான் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா கொஞ்சம் கூட அதை பத்தி எதுவுமே யோசிக்காம ஒவ்வொரு ஆளா விசாரிக்கிறாங்க. ஒவ்வொரு ஆளும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அடுத்து கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஸ்னேகா வர்றாங்க. ஸ்னேகா வந்து அவங்க அப்பா கூட்டிட்டு வர்றாங்க. அவங்க அப்பா வந்து உள்ள வந்து பேசுறாரு. இங்க பாருங்க சார், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்க வந்து எங்களை குற்றம் சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஒரு பக்கம் நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், என் பொண்ணெல்லாம் வாக்குமூலம் எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டு போறாங்க. நம்ம சஞ்சய் என்ன பண்றாரு அப்படின்னா அப்படிலாம் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிவா ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா பாக்குறாரு. அதுல என்ன தெரியுது அப்படின்னா ஸ்னேகா ஒருத்தருக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க. அது யார் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தள்ளியே விடாத சிவாவை நீ தான் தள்ளி விட்ட அப்படின்னு சொன்னான் இல்லையா ஒருத்தன், அவன் தான் அப்படின்ற விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஃபுட்டேஜை மட்டும் வாங்கிட்டு நேரம் அவனை பார்க்க போறாரு. அவன் ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை நாலு பிப்பி உண்மையை சொல்றான் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க, நான் கண்ணால பார்த்ததை தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல சொல்றான். சார் ரைட், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவனை நம்ம இப்படி எல்லாம் கேட்க கூடாது, இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிருவோம், போலீஸ்காரங்க எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்பாங்க, அவன் வந்து அங்க பதில் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி சிவா சொல்ல, சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கே போவோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்ல, அப்ப என்ன நடக்குது அப்படின்னா சார் சார் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேண்டாம் சார், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது சார், நான் எந்த தப்புமே பண்ணல சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ யார் இந்த விஷயத்தை பண்ணுனா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு நம்ம சிவா. உடனே அவ இருந்துகிட்டு என்ன சொல்லிடணும் அப்படின்னா ஸ்னேகா தான் சார் அந்த விஷயத்தை பண்ணாங்க, எனக்கு வந்து பணம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாரு உனக்காக இவ்வளவு பணம் கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நிச்சயமா ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது, என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்க, சார் ஆரம்பத்தில் என்னதான் சார் தள்ளி விட சொன்னாங்க, நான் முடியாதுன்னு மறுத்துட்டேன், ஆனா அதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்கு நீ உதவி மட்டும் பண்ணு, இந்த விஷயத்தை நீ பண்ணுன்னு மட்டும் தான் சொன்னாங்க, மத்தபடி எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சார் அப்படின்ற மாதிரி சொல்லி இவன் தப்பிச்சிட்டான். அண்ட் அந்த பக்கம் யாரு மாட்டிருக்கா அப்படின்னா ஸ்னேகா மாட்டிட்டாங்க. ரைட்டு, இப்ப சிவா சந்தேகம் ஃபுல்லா ஸ்னேகா பக்கம் இருந்துருச்சு. அண்ட் சிசிடிவி கேமராவும் இப்ப கையில இருக்குது. சோ இப்ப ஸ்னேகா தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்னேகாவை ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சிவாக்கு வந்து பயங்கர கோபம் இருக்கும். ஏன்னா இவங்க பெரிய வேலை பார்த்திருக்காங்க ஸ்னேகா. சோ அதனால சிவா வந்து அங்கிருந்து கிளம்பி வர்றதுக்குள்ள இவங்க ஆட்கள்லாம் சேர்ந்து, ஏன்னா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவாங்க, இவங்க ஆட்கள்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் அடிச்சு புடிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா சிவாட்ட இருக்கிற வீடியோவையும் அழிச்சு இங்க இருக்கிற சிசிடிவியையும் டெலீட் பண்ணி சோ பெரிய சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ சிவாவால எந்த குற்றத்தையும் நிரூபிக்க முடியல ஸ்னேகா மேல. சோ இந்த முறை அதாவது நாளைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா சிவா தோக்குற மாதிரி இருக்கும். ஆனா சிவா தோக்க மாட்டாரு, இன்னொரு ஆதாரம் அவர் கண்டிப்பா கிடைக்கும். அதை வச்சு ஸ்னேகா தான் குற்றவாளி அப்படின்றத கண்டுபிடிச்சு ஸ்னேகாவை உள்ள தள்ள போறாரு. அதுதான் இதுக்கப்புறம் நடக்க போகுது. அதே மாதிரி இன்னொருத்தனை போய் தேடி பிடிச்சு கூட்டு வந்தார் இல்லையா, மேபி அவனும் வந்து கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற வீடியோ ஆதாரம், அதுக்கு போக ஒரு சாட்சி, இது எல்லாத்தையும் வச்சு கண்டிப்பா ஸ்னேகாவை உள்ள தள்ளுறதுக்கான நிறைய சம்பவங்கள் நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.